கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் நமக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கும். தேவனுடைய சமூகம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் ஆண்டவர் வழிநடத்துகிற அந்த வழிநடத்துதலை அவர்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். லூக்கா 15 வசனம் 1 ஒரு 5 வசனத்தை நாம் வாசிப்போம். நான் எல்லாருக்கும் கேட்கும்படியாக நான் இதை வாசிக்கிறேன், மைக்கில் நான் வாசிக்கிறேன். லூக்கா 15வது அதிகாரம் வசனம் 1 நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டு பிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அப்பொழுது மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது மிகவும் அருமையான ஒரு உவமையை ஆண்டவர் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். இந்த 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை பார்க்குறாரு. சுருக்கமாக இந்த கதையை நான் சொன்னால்தான் உங்களுக்கு அது புரியும். முதல் வசனத்தில் போட்டிருக்கு, சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் என்ன சொல்றாங்க? முறுமுறுத்து, இவர் என்ன பண்றாரு? பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். இந்த ஆயக்காரர்கள் யார் என்றால், அவங்க வரி வசூலிக்கிறவங்க. அவங்க ரோமன் கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்குறவங்க. ஆனால் யூத குலத்தை சேர்ந்தவர்கள். அவங்க தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாகவே என்ன பண்ணுறாங்க? அவங்க வரி வசூலிக்கிறவங்க. அதனால் இந்த ஆயக்காரர்களை யூத ஜனங்கள் பார்த்தாலே பிடிக்காது, ஓரம் ஒதுக்கிடுவாங்க. இன்னொன்று, இந்த ஆயக்காரர்கள் வரி வசூலிக்கிறவங்க, இவங்க ரோம அரசுக்கு அவங்க வேலை செய்வதனால அவர்களுக்கும் வேறு வழி இல்லை. அவங்க வேலை செய்யலைன்னா அவங்களுக்கு வேலை இல்லை. அந்த கவர்மெண்ட்டில் அவங்க வரி வசூலித்து என்ன பண்ணணும்? கவர்மெண்ட்டுக்கு அவங்க கொடுக்கணும். அந்த வேலையில் இருக்காங்க. ஆனால் இது யூத ஜனங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா தன்னுடைய ஜனங்கிட்டே இவன் என்ன பண்ணுறான்? இன்னொன்று, வரி வசூலிக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்கிறானே என்று சொல்லி அவர்கள் யூத ஜனங்க இந்த ஆயக்காரருக்கு வரி வசூலி இருக்கிறவங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க? பேசுகிறாங்க. அதனால் இந்த ஆயக்காரர்கள் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவங்க. யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? யூத ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் அவங்கக்கிட்ட நல்ல ஒரு உறவு கொள்ள மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவங்க கண்களுக்கு அவங்க யாருன்னா பாவி. இன்னொன்று, பாவிகளும் இருக்கிறாங்க. பாவிகளும் அந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். இப்போது இங்கே ஒரு நல்ல ஒரு பியூட்டி என்னன்னா, இயேசு யாரை தேடி போகிறாரு? ஆயக்காரர்களும் பாவிகளும் அவருடைய வார்த்தையை கேட்க வந்தவுடனே அவர்களை இயேசு ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஏற்றுக்கொண்டு அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறார், அவங்க கூட பேசுகிறாரு, சில காரியங்களை அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறாரு. இதை அவர்கள் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் அந்த ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லை. இவர் பாவியை கூட உட்கார்ந்து சாப்பிட்றாரு, அவங்களை ஏற்றுக்கொள்ளுகிறாரு என்கிற ஒரு மன சஞ்சலத்தோடு இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து தான் இயேசு ஒரு உவமையை ஆரம்பிக்கிறார். அப்போ தான் இந்த ஆடுகள்
100 ஆடு உடையவன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 3 உவமையை ஆண்டவர் சொல்லுவார். 3 உவமையும் அந்த 3 உவமைகள் இருக்கிற கேரக்டர்லாம் யாருன்னா இந்த ஆயக்காரர்களும் பாவிகளும் தான். அல்லேலூயா. சொல்கிறார், 100 ஆடு உடையவன் ஒருத்தர் இருக்கிறான், இருக்கும்பொழுது அதில் 1 தொலைஞ்சு போகுது. 1 தொலைஞ்சு போகிறதுனால மெய்ப்பன் என்ன பண்ணுறாரு, தேடி போகிறாரு. தேடி போய் எப்படியாவது கண்டுபிடிச்சி திரும்பி கண்டுபிடிச்ச உடனே சந்தோஷத்தோடு தோல் மேலே போட்டுக்கிட்டு திரும்பி வராரு. திரும்பி வந்த உடனே அவங்க சுற்றி இருக்கிற பக்கத்து வீட்டெலாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, சந்தோஷப்படுறாரு. நான் தொலைஞ்சு போன ஆடை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சந்தோஷப்பட்டு தோல் மேலே போட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுறார். அந்த மெய்ப்பன் செலிப்ரேட் பண்ணுறாரு, ஆடு கிடச்சிச்சு வாங்க நம்ம கொண்டாடலான்னு சொல்லிட்டு கறி விருந்து போடுறாரு. விருந்து வச்சு எல்லாருக்கும் தொலைஞ்சு போச்சு கண்டுபிடிச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அதை சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொன்ன கதை, இந்த கதையை சொன்னவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. சொல்லிட்டு சொல்கிறாரு, இது போல தான் இந்த உலகத்தில் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் துளைந்த ஆடுகளாக தான் இருந்தோம். ஒரு காலத்தில் ஆண்டவரை அறியாமல் துளைந்திருந்தோம். ஆண்டவர் நம்மை தேடி கண்டுபிடித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தேடி கண்டுபிடிச்சதுனால அவர் ரட்சிப்பை நம் மீது விளங்க செய்திருக்கிறார். ஆகையினால நமக்கு மாத்திரம் சந்தோஷம் கிடையாது, உன்னை குறித்து பரலோகம் சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா. தேவதூதர்கள் சந்தோஷப்படுறாங்க. ஒரு ஆத்மா ரட்சிப்பு நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷப்படுகிற நம்மை குறித்து நம்ம குடும்பம் சந்தோஷப்படுதோ இல்லையோ, நம்மை அழைத்த ஆண்டவர், நம்மை படைத்த ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். அதுதாங்க ஒரு அற்புதமான ஒரு காரியம். இந்த சம்பவத்தை சொல்லும்பொழுது ஜனங்களுக்கு தெளிவாக சொல்கிறார். ஆனால் இந்த ஜனங்களுக்கு தெரியல, இவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே வந்தார் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஒரு வசனம் சொல்லியிருக்கு, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ஹல்லேலூயா. The Son of Man have come to seek and save which was lost. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு யோவான்ல 15வது அதிகாரம் 16வது வசனத்தில், you do not choose me but I choose you. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. இந்த பாவிகளும் இந்த ஆயக்காரர்களும் இவர்கள் நிச்சயமாகவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் இருந்தது என்று சொன்னால் அவனுக்கு சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆயக்காரனுடைய வாழ்க்கையில் நல்லா கவனிங்க, எல்லா சமுதாயமே என்ன பண்ணுது, பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் பரிசேயர்களும் சதிசேயர்களும் கரெக்டாக வாழுறோம், கரெக்டாக நாங்கள் வேதத்தின் பிரகாரம் வாழுறோன்ற ஒரு மனநிலையோடு தான் இருக்கிறாங்க. ஆகையினால் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆயக்காரரையும் பாவிகள் என்ன பண்ணுறாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க. இவன் ஆண்டவரை கடைப்பிடிக்கல, வசனத்தை கடைப்பிடிக்கல, இவன் என்ன பண்ணுற, வரி வசூலிக்கிறாங்க, பாவத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள், அந்த பாவத்தினாலே அவர்களுக்கு வருகிற விளைவு என்ன, அவர் பாவம் செய்கிறதுனாலே எந்த ஒரு மனுஷனும் நிச்சயமாகவே சந்தோஷமாக இருக்கவே முடியாது. அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒருவன் பாவத்தில் இருப்பான் என்று சொன்னால், சாபத்தில் இருப்பான் என்று சொன்னால், அவன் நிச்சயமாகவே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாது. இப்படிப்பட்ட நிலையில தான் ஆயக்காரரும் பாவிகளும் இருக்கிறாங்க. இதை பார்த்துதான் ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக தான் அவர்களோடு ஆண்டவர் உட்கார்ந்து சாப்பிடுகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை ஆண்டவர் நாம் இருந்த நிலையில கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்னும் நாம் ஒரு மோசமான நிலைமையில தான் இருந்திருப்போம். ஆண்டவர் அறியாமல் இருந்திருப்போம் என்று சொன்னால் நம்ம நல்ல ஒரு வழி எது தெரியாமல் வாழ்ந்திருப்போம். இன்றைக்கு கர்த்தர் நாம் எந்த நிலையில் இருந்தோமோ அதே நிலையில் கர்த்தர் நம்ம ஏற்றுக்கொண்டதுனால தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வாழ்வை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கதையில் ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஏன் இந்த பாவிகளும் ஆயக்காரர்களை தேடி ஆண்டவர் போனார்னா,
அவர்கள் வாழ்க்கை நிலைமையை புரிந்துதான் அவர்கள் யார் என்று அவர்களுக்கே தெரியாமல் இருக்கிற நிலையில தான் அவர்களை தேடி அவர்கள் வாழ்க்கை மாற்றுவதற்காக செல்லுகிறார். அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க, யாரு, அவங்க இருக்க வேண்டிய இடம் என்ன, அவர்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளாத நிலையில் புரியாததுனால தான் அவர்கள் இன்னும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் இவர்களை தேடி போன ஆண்டவர் பாருங்க, இவர் போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஆயக்காரங்களும் பாவிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ பரிசேயர்லாம் சதுசேயர்லாம் கேட்குறாங்க, இவர் போய் அங்கே போய் உட்காந்து பேசிட்டு இருக்காரு, முணுமுணுக்கிறாங்க. அப்போ கேட்குறாரு, ஒரு கேள்வி கேட்குறாரு, உங்களில் ஒருவன் 100 ஆடுகளை உடையவனாக இருந்து அப்படின்னு கேள்வி ஆரம்பிக்கிறார். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா, வாட் மேன் ஆஃப் யூ ஹேவிங் 100 sheep and losing one out of them. ஒரு கேள்வி போல கேட்குறாரு, உங்களிலே 100 ஆடு உடையவனாக இருந்தால் அதில் ஒரு ஆடு தொலைஞ்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறார். அப்போது அந்த கேள்வி அதை சொல்லும்பொழுது, உங்களில் 100 ஆடுகள் உடையவனாக இருந்து அப்படின்னு சொல்லும் பொழுதே அங்கே சுற்றி இந்த வசனத்தை கேட்டவர்கள் நிச்சயமாக சொல்லுவாங்க, இந்த 100 ஆடு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இது வரைக்கும் எங்ககிட்ட கிடையாதுப்பா. ஏன்னா 100 ஆடுன்றது பெரிய தொகை. அந்த வசனத்தை அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில அவர் சொன்ன வார்த்தையை, இயேசு சொன்ன வார்த்தையை கேட்க வந்தவர்கள் ஒரு சாதாரண வியாபாரம் செய்கிறவர்கள், ஒரு வியாபாரி, ஒரு சாதாரண வாழ்க்கை வாழறவங்க. இவர் இங்கே 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க மனசில் நிச்சயமாக நினச்சிருப்பாங்க, இந்த வியாபாரிங்க நிச்சயமாக நான் கிடையாது, 100 ஆடுகள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கவே முடியாது, ஏன்னா அது பெரிய தொகையாக இருக்குது. ஆண்டவர் பாருங்கள், அந்த 15வது அந்த அதிகாரத்தில் 3 ஓமையை சொல்லுவார். 3 ஓமையும் பாருங்கள், அந்த ஓமையில் என்ன காரியம்னா, அந்த ஓமையில் வர கதாபாத்திரம் ஓனர் யாருன்னா ரொம்ப ரிச்சான ஆளாக தான் இருப்பார். 100 ஆடுகளை உடைய மெய்ப்பன் அப்படின்னா அவங்க மனசில் தெரியும் 100 ஆடுனா பெரிய ஆளாக தான் இருக்கணும். 2வது இன்னொரு ஓமையை சொல்கிறார், 10 வெள்ளிக்காசு அப்படின்னு சொல்லும்பொழுது 10 வெள்ளிக்காசும் பெரிய தொகை தான் அவங்களுக்கு. இன்னொரு ஓமையை சொல்கிறாரு, ஆஸ்தி உடைய ஒரு தகப்பன், 2 குமாரர் இருக்கிறாங்க, அந்த குமாரருக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அவர் யாரு? ஆஸ்தி உடைய தகப்பன், சகல ஆஸ்தி உடையவன், நல்ல ட்ரெஸ் வச்சிருக்கிறாரு. இளைய குமாரன் வந்த பிறகு நல்லா கடை வெட்டுறாரு, செலிப்ரேட் பண்ணுறாரு. அப்போது இந்த 3 ஓமையிலையும் பார்த்தீங்கன்னா வருகிற ஒரு கதாபாத்திரம், அதில் இருக்கிற கதாபாத்திரம் யாருன்னா மெய்ப்பன், 10 வெள்ளிக்காசுடைய ஒரு பெண், அதுக்கப்புறம் யாருங்க? ஆஸ்தி உடைய ஒருவன். அப்போ இதில் 3 பேரை யாருன்னா ரிச்சான ஆளு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசதி ஐஸ்வர்யம் உள்ள ஒருத்தர் தான் இந்த இப்படிப்பட்ட காரியங்களை வச்சிருக்க முடியும். அப்போ இந்த காரியத்தை சொல்லும்போது சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது நம்ம இருக்காது, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இது எல்லாமே உடைய ஒரே ஒரு ஆள்னா ஐஸ்வர்யம் உள்ளவர் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த கதையில் கரெக்டாக முடியும் போது சொல்லுவார், பரலோக ராஜ்யத்தோடு என்ன பண்ணுவார், இந்த கதையை ஒப்பிட்டு பார்ப்பார். அப்போது நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் சாதாரண ஒரு ஆண்டவர் அல்ல, அவர் யார்? ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை இங்கே மென்ஷன் பண்ணுறார். நான் தியானிக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. 100 ஆடுகளை உடையவன் என்று சொன்னால் அவர் வசதி வாய்ப்போடு இருக்கிற ஒரு மெய்ப்பனாக தான் இருக்கணும். 10 வெள்ளிக்காசு உடையவராக இருந்தால் அந்த அம்மாவும் நல்ல வசதியாக தான் இருந்திருக்கணும். ஆஸ்தி உடையவன் ஒருவனாக இருந்தால் அவன் நல்ல வசதி வாய்ப்போட ட்ரெஸ்ஸு வந்தவுடனே வேறு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாரு, அவனுக்கு பிரியாணி செஞ்சு போடுறாரு இளையகுமாரனுக்கு எல்லாமே. அப்போது ஆஸ்தி உடையவன். இந்த கதையை சொல்லி அப்படியே என்ன பண்ணுறாரு, எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு இந்த கதையை, எதோட கனெக்ட் பண்ணுறாரு? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தில் பிதா இப்படி தான், பிதாவானவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீ ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஒரு சாதாரண தேவன் அல்ல, அவர் ஐஸ்வர்ய சம்பரணராக இருக்கிறார். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், நீ ஆராதிக்கிற தேவன் அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம் தகப்பன், ஆஸ்தி உடைய தகப்பன், இளையகுமாரன் வந்த பிறகு என்ன பண்றாரு? அவனுக்காக சகலத்தையும் செய்கிறார், ஊரையே கூப்பிட்டு கொண்டாடுறாரு. அப்போ அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக தான் இருக்கணும். இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார்.
அதை நாம் தெளிவாக நம் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தால் நாம் எப்படிப்பட்டவராக இருக்கிறோம்? நாமும் ஐஸ்வர்யம் உள்ளவரின் பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க அப்பா ஐஸ்வர்ய பணக்காரனா, நானும் யாரு? பணக்காரன் பிள்ளை. அந்த மனநிலை உங்களுக்கு உருவாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் ஐஸ்வர்யத்தின் பிள்ளைன்னு? சொல்லுங்க. என்னைக்குமே உங்களை நீங்கள் லிமிட் பண்ணிக்காதீங்க. உங்களை நீங்கள் லிமிட் பண்ணாதீங்க. இவ்வளவுதான், இவ்வளவுதான், நமக்கு இவ்வளவுதான் வாழ்க்கை, நான் இவ்வளவுதான் என்று சொல்லி நம்மை நாமே என்ன பண்ணக்கூடாது? ஒரு வட்டத்திற்குள்ளே வரைந்து கொண்டு அங்கே நின்று விடக்கூடாது. என்னைக்குமே சொல்லணும், கர்த்தர் என்னை ஐஸ்வர்யமாய் நடத்துவார். உன் வாழ்க்கையில் நாம் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், நமக்கு நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் கிடைக்காம இருக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறதுனால எனக்கும் அந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு ஆண்டவர் கொடுப்பார். அந்த ஐஸ்வர்யத்தினால கர்த்தர் என்னை நடத்துவார், எல்லா தேவைகளையும் கர்த்தர் எனக்கு சந்திப்பார் என்று சொல்லி அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கும் பொழுது அந்த ஐஸ்வர்ய சம்பர்ணருடைய அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் நீ சுதந்தரித்து கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் சொல்றத? நம்ம ஆண்டவர் யாருங்க? ஐஸ்வர்ய சம்பர்ணர், ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் காட் இஸ் a rich God. அதனால தான் ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமை கூப்பிட்றாரு, வெளியே வா, தேசத்தை பாரு, வானத்தை பாரு, பூமியின் மணலை பாரு, உன்னால் என்ன கூடுமா? வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூடுமா? என்ன முடியாதுல? அதுபோல உன் சந்ததியை நான் பெருக செய்வேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ கோடா கோடியா பெருகி இருப்ப, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆபிரகாமை ஆண்டவர் வாழ்த்தி அவருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்ய சம்பர்ணரை நீயும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் ஆபிரகாமுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் நமக்கும் தேவனாய் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ஐஸ்வர்யத்தின் தேவனாய் இருக்கிறார். என்னைக்குமே உன்னை நீங்க ஒரு லிமிட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. நீங்க சொல்லுங்க, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தேவைகள் அநேகங்கள் இருக்கிறது, அதை பார்த்த உடனே உன் மனசு சோர்ந்து போகும். அந்த இடத்துல நீங்க சொல்லணும், நான் ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஆகையினால என்னையும் கர்த்தர் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற்றுவார், நான் எதிர்பார்ப்பதை விட கர்த்தர் எனக்கு மேலாக சந்திப்பார். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு வசனம் ரொம்ப அழகாக போட்டிருக்க பாருங்க, 2 கொரிந்தியர்ல பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும், கொஞ்சம் சத்தமா வாசிங்க, எனக்கு கேட்கல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே உங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படிக்கு உங்கள் நிமித்தம் என்னவானாரு? தரித்திரர் ஆனாரே. அல்லேலூயா. ரொம்ப அழகா போட்டிருக்கு. நம்ம ஆண்டவர் அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருந்தார், ஆனால் அவர் என்ன செய்தார்? இந்த ஐஸ்வர்யம் உள்ள தேவன் தரித்திரத்திற்கு நோக்கி போகிறார். ஏனென்று சொன்னா, என் பிள்ளைகள் தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நான் உருவாக்கி என் சாயலிலே என் சுபாவத்தில் இருக்கிற பிள்ளைங்க இப்ப தரித்திரத்தில் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவர்கள் ஆதாம் மூலமாக பாவத்தில் அவர்கள் மாட்டிக்கொண்டு பாவத்தில் அவன் பாவ சாயல் அவன் மேலே விழுந்ததுனால, பாவ சுபாவம் அவங்களுக்குள்ள வந்ததுனால அவங்க எங்க போயிட்டாங்க? இப்போ தரித்திரத்துக்குள்ள போயிட்டாங்க. இப்போ இந்த ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர் என்ன பண்றார்? இப்போ தரித்திரத்தில் உள்ள பிள்ளைகளை பார்த்து அவர்களை நான் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என் தகப்பன்
அந்த தரித்திரத்துக்குள்ளே போனோம். நம்ம ஆண்டவர் தரித்திரத்துக்குள்ளே போனார். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தரித்திரத்தை நீக்கும்படியாக அவர் தரித்திரத்திற்குள்ளே சென்றார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் முன்னாடி யாரா இருந்தார்? ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார். தரித்திரத்தை வாழ்ந்த நம்மை அந்த தரித்திரத்திற்குள்ளாக வந்து கல்வாரி சிலுவை என்கிற அந்த சாப சிலுவை ஏற்றுக்கொண்டார். தரித்திர சிலுவை ஏற்றுக்கொண்டு அதில் ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தி நம்ம எல்லாரையும் மீட்டெடுத்தார். மீட்டெடுத்த பிறகு இப்போ ஆண்டவர் பிள்ளையாக நாம் மாறிட்டோம். இப்போ நாம் யாருன்னா, இனி நம்ம தரித்திரத்தின் பிள்ளைகள் அல்ல, நம்ம யாரின் பிள்ளைகளாக இருக்கிறோம்? யார் பிள்ளையாக இருக்கிறோம்? ஐஸ்வர்யத்தின் பிள்ளையாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஐஸ்வர்யமுள்ள தேவன், ஐஸ்வர்யமுள்ள பிள்ளைகள் அவர்கள் தரித்திரத்தில் சென்றார்கள். என் பிள்ளைங்க தரித்திரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தார்? அவர் தரித்திரத்துக்குள்ளே வந்தார். அவர் தரித்திரத்துக்குள்ளே வந்து தரித்திரம் என்கிற அந்த சிலுவையை சுமந்தார். அந்த சிலுவையை சுமந்து நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரத்தையும் அவர் ரத்தத்தின் மூலமாக அவர் சுமந்து எல்லாத்தையும் சரி செஞ்சார். சரி செஞ்சு தரித்திரத்தில் இருக்கிற நம்மை இப்போ என்ன செஞ்சிட்டாரு? ஐஸ்வர்யத்திற்குள்ளாக நம்மை கொண்டு வந்துட்டார். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம எங்க இருக்கிறோம்? ஐஸ்வர்யத்திற்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொன்னால் அவருடைய பிள்ளையாகிய நானும் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான். இந்த ஒரு மனநிலை, உறுதியான மனநிலை உனக்கு வந்ததுன்னா நீ நினைக்கிற ஆசீர்வாதத்தை விட 10 மடங்கு மேலே உயர்ந்து போவ நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் சூழ்நிலை வந்து முன்னாடி நிற்கும், வந்து பிரச்சனை பாரு, அவ்வளோதான், இது எல்லாம் முடிஞ்சிருச்சு, இது அவ்வளோதான், இதுக்கப்புறம் உன்னால் ஒரு வளர்ச்சியை உன்னால் பார்க்க முடியாது, இந்த வளர்ச்சி இதோடு ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகளும் சூழ்நிலை உனக்கு முன்னாடி நிற்கும். அதற்கு முன்னாடி நின்று சொல்லணும், நீ உன் மனதை தெளிவாக வச்சு நீ சொல்லணும், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவருடைய பிள்ளையாகிய நானும் ஐஸ்வர்யத்தின் பிள்ளையாக இருக்கிறேன், ஆகையினால என் வாழ்க்கையிலே நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாறுவேன், ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவேன், ஆபிரகாமின் சந்ததி நான் ஆபிரகாமை போலவே என்னையும் கர்த்தர் பெருக செய்வார், நானும் பெருகி சுகமாக இருப்பேன். இந்த ஆசீர்வாதத்தில் எந்த ஒரு பலவீனங்களும் இருக்காது, இந்த ஆசீர்வாதத்தில் எந்த ஒரு தரித்திரமும் இருக்காது. ஏன் என்று சொன்னால் என் ஐஸ்வர்யத்தின் ஆண்டவர், நான் அவருடைய பிள்ளை, ஐஸ்வர்யத்தின் பிள்ளையாக இருக்கிறேன், அந்த ஐஸ்வர்யம் எனக்கு உரியது, அந்த ஐஸ்வர்யத்தில் எந்த ஒரு பழுதும் இருக்காது என்று சொல்லி நீ முழுமையாக நீ அதை விசுவாசிக்கும் பொழுது அது உனக்கு வந்து அப்படியே வந்து சேரும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் அந்த வசனத்தில் பாருங்க, லூக்கா 15:4 வசனத்தில், உங்களில் 100 ஆடு உடையவர்களாக இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. 100 ஆடு உடையவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு ஷெப்பர்டு, மெய்ப்பன் வந்து 100 ஆட்டுக்கும் என்ன ஆச்சு? அவன் யாரு? சொந்தக்காரன். அந்த 100 ஆட்டுக்கு அவன் சொந்தக்காரனாக இருக்கிறான். 100 ஆட்டுக்கு யார்? அவன் யாரு? சொந்தக்காரனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த ஆடுகள் அந்த மெய்ப்பனுக்குரியது, அந்த ஆடுகள் அந்த மெய்ப்பனுக்குரியது. இன்னைக்கு நீயும் நானும் யாருக்குரியவர்கள்? யாருக்குரியவங்க? ஆண்டவருக்குரியவர்கள். நீ ஆண்டவர், யூ ஆர் பிலாங் டு காட், யூ பிலாங் டு ஜீசஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஆண்டவருக்குரியவன். நீ ஆண்டவருக்குரியவனாக இருக்கிறதுனால நீ எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை பயம் வந்து உன்னை வந்து குழப்புதா, ஏதாவது பிரச்சனை உன்னை குழப்பிக்கிட்டு இருக்குதா, இல்லை உன் குடும்ப சூழ்நிலை வந்து உன்னை வந்து சிந்தனையில் போட்டு ஒரே குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை ஒரு மாதிரி ஏதோ ஒரு இருளான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறது மாதிரி இருக்குது, என் வாழ்க்கை எங்கே போகுதுன்னே தெரியல, என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிச்சுட்டே இருக்கியா? நீ சொல்லு, நான் ஆண்டவருக்குரியவன், நான் இயேசுவின் பிள்ளை, நான் ஆண்டவரனை சொந்தமாக்கி கொண்டார், ஆகையினால நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன், நான் அவருக்கு சொந்தமாக இருக்கிறதுனால என்னுடைய எல்லா கஷ்டத்தையும் அவர் எடுத்து போட்டுருவார், என்னுடைய எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்ளுவார், என்னுடைய எல்லா பலவீனத்திலும் அவர் என்னை பொறுப்பாக இருந்து எல்லாத்தையும் சரி செய்வார் என்கிற விசுவாசம் உனக்குள்ளே வளரணும். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நான் ஆண்டவருக்குரியவன், நான் இயேசுவின் பிள்ளை, அவர் என்னை சொந்தமாக்கி கொண்டார், ஆகையினால எனக்கு ஒரு பிரச்சனைனா அது அவருக்கு பிரச்சனை,
எனக்கு ஒரு போராட்டம்னா அது இயேசுவுக்கும் போராட்டம். என்னை ஆண்டவர் தனியாக விட மாட்டார். 100 ஆடு இருந்தது. அந்த 100 ஆட்டில் ஒரு ஆடு போனதுனால அந்த ஆடு யாருக்குரியது? மெய்ப்பனுக்குரியது. ஆகையினால் அந்த மெய்ப்பனுக்குரியவன் சொந்தக்காரன் என்ன பண்ணுறான்? இந்த ஆடை நான் விட்டுற மாட்டேன், எப்படியாவது நான் போய் தேடி கண்டுபிடிப்பேன். இந்த ஆடு கிடைக்கிற வரைக்கும் போராடுறான். ஹல்லேலூயா. இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகளோ போராட்டங்களோ, எந்த ஒரு சூழ்நிலை எந்த பாதையில் போகிறாயோ அந்த பாதையில் போகும்பொழுது உன் மெய்ப்பன் இயேசு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு. உன் மெய்ப்பன் இயேசு பார்த்துட்டு என்ன பண்ண மாட்டாரு? சும்மா இருக்க மாட்டாரு. எப்படி மெய்ப்பன் ஆடை தேடி ஓடி எப்படியாவது கண்டுபிடிச்சு அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறானோ, அது போல உன்னை கரை சேர்ப்பதற்கும் உன் வாழ்க்கையில் எல்லா சமாதானத்தை கொடுப்பதற்கும் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுதலையாக்குவதற்கும் உனக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டார். உன்னை பாதுகாப்பது அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. உன்னை எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவது அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதை நீங்கள் மனசில் வச்சுக்க நீ சொல்லணும். ஏதோ ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கா, ஒரு டஃப்பான ஒரு டைமில் இருக்கிறீங்களா, இதை நான் என்ன செய்யறதுனே தெரியல, இந்த ஒரு முற்செடியில் போய் மாட்டிக்கினது போல இருக்கு, என்னை சுற்றின ஒரு சிங்கங்கள் சுற்றிக்கிட்ட மாதிரி இருக்கு, நரி கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கு, பிரச்சனைகளுக்கு நடுவில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல சொல்லு, என் மெய்ப்பன் என்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. என் மெய்ப்பன் என்னை காப்பாற்றுவார். 99 ஆடு அது சேஃபாக தான் ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருக்கிறான் மெய்ப்பன். ஒரு ஆடு ஓடிருச்சு. அந்த ஆடு ஓடி அது எங்கே போய் மாட்டிக்கிச்சுன்னு தெரியல. இது அந்த மெய்ப்பனுக்கு ஒரே கவலை. என்ன கவலை? இந்த ஆட்டை நான் கண்டுபிடிக்கணும், இந்த ஆட்டை கண்டுபிடிச்சு எப்படியாவது இந்த கூட்டத்தில் சேர்க்கணும். எனக்கு ஒரு பிரச்சனை, நான் ஒரு போராட்டத்தில் இருக்கிறேன், நான் ஒரு தேவையில் இருக்கிறேன்னா என் தகப்பன் என் மேய்ப்பன் சும்மா இருக்க மாட்டார். போராட்டத்தில் என்ன நினைப்பாருன்னா, என் தகப்பன் என் இயேசு என் மகனை நான் விடுதலையாக்குவேன், அவனை நான் சுகப்படுத்துவேன், அவனுடைய பிரச்சனைகளை நீக்குவேன். இந்த நம்பிக்கை தான் எனக்கு இருக்கணும். என் மேய்ப்பன் எனக்கு இருக்கிறாரு. எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் அதை பற்றி நான் என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பிள்ளை நம்ம பெற்றோர் இருக்கிறீங்க, பிள்ளைக்கு ஜுரம் வருது, பயங்கரமான ஹெவி ஃபீவரில் இருக்கிறான், பார்த்துட்டு ஒரு வாரமாக அப்படியே ஜுரம் போய்கிட்டே இருக்கு, நிற்கவே இல்லை. அப்பா பார்த்துட்டு தகப்பன் பார்த்துட்டு பரவாயில்ல விடு சரியாயிடும் விடு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? இங்கே விட்டுருவாரா? அப்படி அப்பா விட்டுருவாரா? அது பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது ஒருவேளை மலேரியாவா இல்லை டைஃபாய்டா இல்லை டெங்கு காய்ச்சலா என்ன பிரச்சனைன்னு தெரில. அதை பார்த்தா தான் அப்பா அம்மாவுக்கு தூக்கம் வரும். நமக்கே அப்படின்னா உன்னை உருவாக்கின ஒரு நல்ல தகப்பன் உனக்கு இருக்கிறாரு. அவருக்கு உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் அவர் என்னை காக்கிறவர் உறங்குவதும் கிடையாது தூங்குகிறதும் கிடையாது. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் உனக்குள்ளே இருந்ததுன்னா இந்த வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நாம் ஜெயித்து கொண்டே போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பன் அப்படிதான், எல்லா இடத்துலையும் உன்னை பொறுப்போடு உன்னை அற்புதமாய் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரியவர், அவர் எல்லாவித நன்மையினாலும் உன்னை ஆண்டவர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆடை பாருங்க, அந்த ஆடில் தான் திரும்ப திரும்ப வருது. அந்த ஆடை தொலைஞ்சதுனால மெய்ப்பன் என்ன பண்ணுறாரு, ஆவலாய் தேடி போகிறாரு. ஏன்னா அந்த ஆட்டை பற்றி அவருக்கு தெரியும். எதை பற்றி அவருக்கு தெரியும்? மெய்ப்பனுக்கு ஆடை பற்றி தெரியும். ஏன் தெரியும்னா அந்த ஆடோட கேரக்டர் என்ன தெரியுங்களா? ஆடோட கேரக்டர்னா அது அறிவு, ரொம்ப அறிவு இருக்காது, இன்டெலிஜென்ட்டாக இருக்காது, அறிவுள்ள ஆடாக இருக்காது. இந்த ஆடு ஒரு அறிவுள்ள ஒரு ஆடாக இருக்காது. ஆட்டுக்கு நல்ல அறிவு இருக்காது. இன்னொன்று, இந்த ஆடு எதையுமே என்ன பண்ணும், ரொம்ப சோஷியலாக ஈஸியாக மாட்டிக்கும். எங்கே வேணாலும் ஈஸியாக மாட்டிக்கும். அதனால் மெய்ப்பன் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த ஆடு கண்டிப்பாக நரி கிட்டையாவது மாட்டிக்கக்கூடாது, சிங்கத்துக்கிட்டே மாட்டிக்கக்கூடாதுன்னு தான் என்ன பண்ணுறார் மெய்ப்பன்.
தேடி போகிறார். என்றைக்குமே ஏன் இந்த ஆட்டோட மனுஷனை கம்பேர் பண்ணி பேசுகிறாருன்னா, மனுஷனுடைய குணமும் அப்படி தான். நம்ம நினச்சிக்கிறோம் நான் ரொம்ப புத்திசாலி. நம்ம புத்திசாலியே கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம ஈஸியாக வஞ்சிக்கப்படுவோம். இந்த ஆடும் ஈஸியாக வஞ்சிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆடு வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணுமா, மாட்டிக்குமா. ரொம்ப சோஷியலாக இருக்குமா. சோஷியலாக இருந்து அழகாக வந்து என்ன பண்ணுமா, அப்படியே போயிடுமா. அப்போது சோஷியலாக எல்லாருக்கிட்டே பழகிறது ஒரு விஷயம் இருக்கலாம், ஆனால் யாருக்கிட்ட பழகிறோன்றது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆகையினால தான் மேய்ப்பன் என்ன பண்ணுறாரு, இந்த ஆடு வந்து நல்ல ஒரு அறிவான ஆடு கிடையாது. ஆடுக்கு எப்பவுமே சிறந்த ஒரு ஞானம் இருக்காது. இந்த ஆடை எப்படியாவது காப்பாற்றணும், இந்த ஆடை நம்ம என்ன பண்ணணும், காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, மேய்ப்பன் பிரயாசப்படுறார். இன்றைக்கி ஆண்டவர் நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அந்த ஆட்டிற்கு ஒரு வழிகாட்டி ஒருத்தர் வேணும். மேய்ப்பன் இருந்தால்தான் அந்த ஆடு பாதுகாப்பாக இருக்கும். அதுபோல் நமக்கு ஆண்டவர் இருந்தால்தான் நமக்கு பாதுகாப்பு. இந்த ஆடு தனியாகவே வழியை தேர்ந்தெடுக்க முடியாது. அதுக்கு ஒரு மெய்ப்பன் தேவை. அந்த மெய்ப்பன் தான் சரியான பாதையில் நடத்துவார். அதுபோல் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை சீரான பாதையில் இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படுகிறார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரே சொல்றார், நானே உங்களுக்கு நல்ல மெய்ப்பன், என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நல்ல வழியில செல்ல முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆட்டுக்காக, அந்த ஆட்டை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுக்கிறான் அந்த மேய்ப்பன். அதுபோல் நமக்கும் நம்ம இயேசு ரிஸ்க் எடுத்து தான் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். எப்படி ரிஸ்க் எடுத்தார்? சிலுவையில் ரிஸ்க் எடுத்தார். சிலுவையில் தொங்கி ரிஸ்க் எடுத்தார். அவமானத்தில் ரிஸ்க்கு போனார். எல்லா பாதையிலும் உலகத்துக்கு வந்தது பெரிய ரிஸ்க் தான். என் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாறினார். வார்த்தையாய் இருந்த இயேசு, ஆவியாய் இருந்த இயேசு, சர்வ வல்லமை உள்ள தேவன், இந்த உலகத்தை, வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி, இப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள தேவன் எப்படி மாறிட்டாரு? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாறினார். ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். அந்த ரிஸ்க் பயங்கரமான ரிஸ்க். ஏன் தெரியுமா ரிஸ்க் எடுத்தாரு? என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள போல நானும் இருக்கணும். ஆனால் அந்த பிள்ளைங்க வந்து தவறான மரணத்தின் வழியாக போகாமல் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்னோடு சேர்த்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ரிஸ்கில் போயிட்டு மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்து மரணத்தில் வாழ்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? நித்தியத்திற்கு கொண்டு வரும்படியாக நம்மை காப்பாற்றி இப்போ ஆண்டவருக்குள்ள நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு தெளிவான ஒரு காரியம் உனக்கு புரியணும். என் ஆண்டவருக்குள்ள நான் இருக்கிறேன், எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். நான் என் ஆண்டவரை தாண்டி அவரை கைமீறி எந்த ஒரு சக்தியை என்னை இழுத்துன்னு வெளியே போக முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க இதை? ஹல்லேலூயா. வாழ்க்கை எப்படியோ ஒரு மாறி போதே, நீ ஆண்டவரேன்னு கூப்பிட்டேன்னு ஆண்டவர் அப்படியே பிடிச்சிக்குவார். ஆண்டவரை மீறி எந்த ஒரு சக்தியும் உன்னை வந்து பிடிச்சு வெளியே கொண்டு போக முடியாது. இந்த விசுவாசிக்கிற ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய சக்தியை மீறி இந்த உலகத்தில் எந்த சக்தியும் என்னை அவரை தாண்டி வெளியே கொண்டு போக முடியாது. காரணம், அவர் என்னை மீட்டெடுத்த விதம் அவ்வளவு பெரியது, அவ்வளவு பவர்ஃபுல்லா என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தம் எனக்காக பேசி கொண்டிருக்கிறது, அவருடைய சரீரம் எனக்காக பேசி கொண்டிருக்கிறது. அவர் எனக்காக சிந்தின அந்த ரத்தம் இன்றும் எனக்காக என்ன பண்ணுது? பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் ஐஸ்வர்யத்தின் பிள்ளையாக இருக்கிறோம். நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், ஒரு பொறுப்புள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாவித சூழ்நிலையில் அவர் நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களை ஆண்டவர் நிச்சயமாகவே நல்ல வழியிலே நடத்தி ஆசீர்வாதமாய் நடத்தி உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள். எப்படி உங்களுக்கு போராட்டம் பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் எதை இந்த தெரியுமா நினச்சிக்கணும்? அந்த 100 ஆட்டை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, அந்த மெய்ப்பனை மனசில் வச்சுக்கோங்க. அந்த மெய்ப்பன் எப்படிலாம் போய் அந்த ஆட்டை வந்து காப்பாற்றுறாருன்னு மனசில் வச்சுக்க. இயேசு அந்த இடத்துல கொண்டு வாங்க. இந்த இயேசு அப்படிப்பட்டவர் தான். உங்களுக்கு எந்த இடத்துல உங்களை என்ன பண்ண மாட்டார்? கைவிடவே மாட்டார். உங்களை அற்புதமாய் நடத்துவார், உங்களை சமாதானமாய் நடத்துவார், உங்களை எல்லா குறைகளும் நிறைவாக்கும். நீ வந்து தனிமையாக இல்லை,
நீ நீ வந்து யார் இல்லை, தனிமையா கிடையாது. உன் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கோ. நான் ஆண்டவர் உடையவன் என்று நீ மனசில் வச்சுக்கோங்க. எனக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து என் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார்னு நினச்சிக்கோங்க. அந்த ஆண்டவர் அவ்வளோ ரிஸ்க் எடுத்தவர் உன்னை சாதாரணமாக விட்டுருவாரா? இந்த உலகத்தில் விடவே மாட்டார். இப்படி நீங்கள் ஆண்டவரை தியானிக்கும் பொழுது நாமளும் வந்து அவரை விட்டு எங்கேயுமே போக மாட்டோம். ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சமாதானத்தின் தேவன். எங்களை கிரயம் செலுத்தி மீட்டெடுத்த, ஏதோ சாதாரணமாக எங்களை வந்து மீட்டெடுக்கல, அதுக்கு நீங்கள் விலை கிரயம் செலுத்தியிருக்கீங்க. கிரயம் செலுத்தி என்னை மீட்டெடுத்தீர்கள். நான் ஆண்டவர் உடையவன். என்னை காப்பாத்துறதுக்கு நீங்க ஒரு பெரிய ரிஸ்க்குள்ள வந்தீங்க. மரணம் என்கிற ரிஸ்க் எடுத்தீங்க. மரணம் என்கிற ரிஸ்க் எடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கிறீங்க. நான் ஆண்டவர் உடையவன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆண்டவர் உடையவன். நான் ஐஸ்வர்யத்தின் பிள்ளை. இன்னைக்கு நீங்கள் இந்த பாடத்தை தான் கற்றுட்டு போகிறீங்க. நான் ஐஸ்வர்யத்தின் பிள்ளை. எனக்கு தரித்திரம் வராது. தரித்திரம்னா எனக்கு வேணாம். தரித்திரம் என்கிட்ட வராது. நான் ஐஸ்வர்யத்தின் பிள்ளையாக இருக்கிறதுனால எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் இந்த ஐஸ்வர்யத்தின் மேலே தான் நான் நடப்பேன். ஐஸ்வர்யத்தின் தேவனை ஐஸ்வர்யமாய் நடத்துவார். நான் அவருடையவன். தகப்பனே, உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்து இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் பேசுனீங்க, அதற்காக நன்றி. இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும், அற்புதமாய் நடத்துகிறார். குறைகள் நிறைவாகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் இன்றைக்கு ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். ஆமென்.